நிறம் மாறி குணம் மாறி உருமாறுகிறது உத்தரப்பிரதேச காவல்துறையின் சீருடைகளும் செயல்பாடுகளும். உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் காவல்துறையின் நிறம் மாறுகிறது. இனி வழக்கமான காவல்துறை யூனிஃபார்ம் அணிந்து கோயிலுக்கு காவல்துறை வரவே வராது. கோயிலுக்கு வரும் பக்தர்களை கூட்டம் அதிகம் என்ற சாக்கில் கழுத்தை பிடித்தோ புஜத்தை பிடித்தோ தள்ளவும் மாட்டார்கள், தள்ளவும் கூடாது. ஏனெனில் உத்தரப்பிரதேச அரசு சில புதிய தீர்மானங்களை எடுத்து செயல்படுத்துவதில் இதுவும் ஒன்று. கோயிலுக்கு டியூட்டிக்காக வரும் காவலர்கள் இனி நாட்டின் பாரம்பரிய உடை அணிந்துதான் வர வேண்டும். யூனிஃபார்ம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண் காவலர்கள் குர்தாவும் வேட்டியும் அணியும் போது பெண் காவலர்கள் சால்வா கமீஸ் அணிந்து வருவார்கள். பக்தர்கள் அவர்கள் மனோநிலையில் சென்று கையாள்வது, வரவேற்பது போன்ற நட்புறவு கொண்ட ஒரு சூழலை உருவாக்குவதும் நோக்கம் என்கிறது உத்தரப்பிரதேச அரசு. அதானது நட்பர்களின் பக்தி மனோநிலையையும் அந்த பக்தி பரவசத்தையும் கெடுக்கும் அளவிலான இடையூறுகளை இனி காவல்துறையிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டாம், அப்படி எதுவும் நடக்காது, பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறது. அதற்காக கோயிலில் வேலை பார்க்கும் காவலர்களுக்கு தனித்துவமான பயிற்சியும் உளவியல் ரீதியான நட்புறவு கையாளும் விதங்களும் அளிப்பதாக அரசு சொல்கிறது. எனவே கோயிலுக்கு பக்தி பரவசத்துடன் செல்லும் பக்தர்களுக்கு காவலாளி தள்ளுமுள்ளுகளையும் வெறுப்பேற்றும் வசனங்களும் எதிர்கொள்ளாமல், பக்தி மனோநிலைக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் காசி விஸ்வநாதனை மனதார வழிபட்டு வரலாம் என்கிறது செய்திகள்.